அதிமுகவினரின் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி மதுரை செக்கானூரணி தேவர் சிலை முன்பு தமிழக கள்ளர் சீரமைப்பினர் நலச்சங்கம் சார்பாக பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அவர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலமுருகன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாலமுருகன், எத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்கள்? முழு விவரம். நிச்சயமாக கனிமொழி, அதாவது தமிழக கள்ளர் சீரமைப்பினர் நலச்சங்கம் சார்பாக தவமணி அம்மாள் தலைமையில் 20க்கும் மேற்பட்டோர் செக்கானூரணி பேருந்து நிலையம் தேவர் சிலை முன்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட 64 சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு TNT சான்று வழங்க கோரி கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பலமுறை கோரிக்கை வைத்ததாகவும், ஆனால் 10.5% கடந்த அதிமுக ஆட்சியில் அந்நியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு செய்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தற்போது கள்ளர் அமைப்பு பள்ளி மற்றும் விடுதிகளை திமுக அரசு தமிழக கல்வித்துறையோடு இணைக்க தமிழக அரசு முயற்சி செய்வதாக கூறி அதிமுகவினர் மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை ஏமாற்றுவதற்காக உண்ணாவிரதம் போராட்டம் நடைபெறுவதாக கூறி இந்த போராட்டத்தை கைவிடுமாறு தமிழக கள்ளர் சீரமைப்பினர் நலச்சங்கம் சார்பாக கருப்பு கொடி காமித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். இதனால் 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தார்கள். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கனிமொழி, கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.